ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு செய்திருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 மேசக்கரண்டி அளவு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன். வெள்ளை முழு உளுந்து, கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் 5 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்க்குறோம். காரத்துக்கு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரியுது. இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து கருவேப்பிலை ரம்பையும் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். ஒரு பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் 1 சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செய்கிறேன். கீரி சம்பா அரிசியில் தான் செய்கிறேன். பாஸ்மதிலையும் செய்யலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நிலக்கடலை வந்து நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இன்னொரு 3 மேசக்கரண்டி அளவு தான் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை சேர்க்குறோம். சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுப்போம். இப்போ இதோட வந்து நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எடுத்து அதையும் சேர்க்க போகிறோம். கஜுவும் சேர்த்துக்கலாம். நான் கஜு போடலை, இதுக்கு கஜுவும் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக நல்லா இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை ஒரு 2 மேசக்கரண்டி அளவு பொட்டுக்கடலை சேர்க்குறோம். சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு நான் சாதத்துலேயும் போட்டு வடிச்சிருக்கிறேன். அதனால் உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்து நான் ரைஸ் வந்து இது தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சோயாவும் பருப்பும் வச்சுக்கிறேன். தேவையான சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சிக்கன் பிரட்டி சாப்பிடலாம், டெவல் செய்யலாம். யம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு தேங்காய் பூ ஒரு சின்ன கப்பு கொண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ வரும். ஃப்ரெஷ் தேங்காய் பூ எடுத்துருக்குறேன். அதையும் அதில் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சோயா மீட்டும் பருப்பு கறியும் வச்சுருக்கேன். தேவையான சிக்கன் கூட டெவல் செய்யலாம். சிக்கன் புரட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.